लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्दतितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தொழிமே துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலிமேயாராமுதே அடியே கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2487வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழியிலே 11ஆம் பத்திலே வரக்கூடிய 4ஆம் திருமொழியுடைய 2வது பாசுரம் தசாவதாரத்தை அனுபவிக்கிற பாசுரங்களிலே இது கூர்மாவதாரம் என்று சொல்லக்கூடிய ஆமை வடிவான பெருமாளுடைய அவதாரத்தை பற்றி பேசுகிற பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யஷகோபி பிரகாசாபி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுளோர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பணுவல்களே. எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா ஒங்கு புகழ் மங்கையர் போன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தான். மாலை தனிவழியே பறிக்க வேணும் என்ன கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருடும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 1036வது பெரிய திருமொழி பாசம். செருமிகு வாழ் எயிற்று அரவு ஒன்று சுற்றி திசை மண்ணும் விண்ணும் உடனே வெறுவர வெள்ளை வெள்ளம் முழுதும் குழம்ப இமையோர்கள் நின்று கடைய பருவரை ஒன்று நின்று முதுகில் பறந்து சுழலக் கிடந்து துயிலும் அருவரை அன்னதன்மை அடலாமை ஆன திருமால் நமக்கோர் அரணே. நமக்கு யார் அரண், நமக்கு யார் பாதுகாவலன் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு கேட்டுவிட்டு சொல்லுகிறார், செருமிகு வலிமை மிக்கதாக வாழ் ஒளி பொருந்திய எயிறு என்றால் பற்களை உடைய அரவு ஒன்று என்றால் வாசுகி. தேவர்கள் அசுரர்களால் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். மிகப்பெரிய போர் அவ்வப்போது நடைபெறுகிறது. போரிலே தேவர்கள் உதை வாங்குகிறார்கள். அசுரர்கள் கொல்லப்பட்டாலும் மீண்டும் எழுந்து வருகிறார்கள். அதற்கு காரணம் அசுரனுடைய அசுரகுருவான சுக்கராச்சாரியாருடைய மிருத சஞ்சீவினி என்கிற மருந்தின் காரணமாக மிருத சஞ்சீவினியை பிரயோகித்து இறந்த அசுரர்களை மீண்டும் உயிர்ப்பிக்க செய்கிறார் சுக்கிரன். ஆனால் அசுரர்கள் 30 கோடி தேவர்களாக இருந்த போதிலும் உதை வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். அப்போதுதான் பிரம்மாவிடம் சென்று வேண்டுகிறான், இந்திரன் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு துயர் தேவையா என்று கேட்கிறார். அப்படிப்பட்ட துயர் வேண்டுமா என்று கேட்டு இவ்வளவு கேவலமாக இருக்கிறோமே நாங்கள் என்றதற்கு ஏற்கனவே தூர்வாசம் கொடுத்த சாபமும் இருக்க இவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்க பெருமாளிடம் கேட்க பெருமாளோட யோசனை சொல்கிறார், பார்க்கடலை கடையுங்கள், பார்க்கடலை வேறு பருவதத்தை கொண்டு வந்து போடுங்கள், பருவதத்தை போட்டு அதை கயிறாக வாசுகி நாகத்தை கயிறாக்கி கொள்ளுங்கள், அப்படி இந்த கடலிலே போட்டு கடைந்தால் அமிர்தம் வரும், அந்த அமிர்தத்தை நான் தருகிறேன், அதனால் இவர்கள் ஜீவிப்பார்கள் என்று வழி சொல்லி கொடுக்கிறார். அதே போலதான் மிகப்பெரிய பர்வதத்தை கொண்டு வந்து போடுகிறார்கள் கடலிலே போட்ட உடனே அது உள்ளே பள்ளத்திலே போய் சாய்ந்து விடுகிறது, நிமிர முடியவில்லை. உடனே ஆமை உருவெடுத்து கடினமான தன் மேல் முதுகின் மேலே அந்த பள்ளத்திற்கும் கடலுக்கு அடியிலே இருக்கிற தரைக்கும் மலைக்கும் நடுவிலே தன்னுடைய முதுகை கொடுத்து மலையை தூக்கி நிறுத்தி மற்றொரு கையெடுத்து மலையினுடைய முகடையும் பிடித்து கொண்டு அந்த கொடுமையான வாசுகி என்கிற நாகத்தை இவர்கள் கடைகிற போது அதிலிருந்து வெளிப்படுகிற விஷத்தை நஞ்சை சிவனுக்கு கொடுக்க சொல்லி
சிவன் அதனால் நீலகண்டனாக மாற இப்படி தன்னை உடலை வருத்தி கொண்டு ஆமையாகி மாறி இந்திரனுக்காக பணி செய்ததை சொல்லி அப்படிப்பட்ட ஆமையை வடிவெடுத்த பெருமாள் தான் நமக்கு அரணானவன் என்று சொல்லுவது. வெறுவர வெள்ளம் வெள்ளம் என்று சொல்லுவது வெள்ளை வெள்ளம் என்று சொல்லுவார். இங்கே பால்கடல் என்பதை பால் கடலின் நிறம் வெள்ளை, வெள்ளம் என்பது நீரை குறிக்கக்கூடிய வார்த்தை. பாற்கடலானது வெள்ளை விளையேர் என்று இருக்க அந்த நீரானது இந்த மலையை மந்திர மலையை போட்டு இவர்கள் கடைய கடைய குழம்பி போய்விட்டதாம். குழம்பி போய் இருக்கக்கூடிய அந்த நிலையிலே அந்த மந்திர மலையை தன்னுடைய முதுகிலே தாங்கிய பெருமாள் நமக்கு அரணாக இருக்கிறான். கூர்மாவதாரம் என்கிற மச்சாவதாரம், மச்சத்துக்கு அடுத்து வரக்கூடிய கூர்மாவதாரத்தை பற்றி பாசம். அப்படி கடைந்ததிலே இருந்தால் அமிர்தம் வருகிறது. அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுக்கிறான். அங்கிருந்து தோன்றிய மகாலட்சுமி தான் எடுத்துக்கொள்ள பிறைச்சந்திரனை சிவபெருமானுக்கு கொடுக்க உச்சி சிரவசு காமதேனு கற்பக விருட்சம் ஆகியவை தேவேந்திரன் எடுத்து செல்ல இப்படி பல பொருள்களை எல்லோருக்கும் கொடுக்க அசுரர்கள் ஏமாந்து போயிருக்க அதிலே ஒரே ஒரு அசுரன் மட்டும் இங்கே வந்து நடுவிலே உட்கார்ந்து சாப்பிட சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவே வந்து சாப்பிட அவனையும் துண்டித்து அவனுடைய தலையை துண்டித்து அவனுக்கு இரண்டாக ஆக்கி ராகு கேதுவாக ஆக்கி அவர்களையும் தேவர்களோடு சேர்த்து வைத்த பெருமாள், அசுரர்களையும் தேவர்களுக்கு சமமாக நடத்திய பெருமாள் இந்த கூர்மாவதார பெருமாள். அந்த கூர்மாவதார பெருமாளே நமக்கு அரணானவன் என்று சொல்ல பாசுரம் இந்த பாசுரம். இந்த பாசுரத்தை பற்றி பார்க்கிற பொழுதே எதற்காக இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் பக்தர்களுக்காக செய்கிறார் என்று சொல்லுவோம். கூர்மாவதாரத்தை பற்றி திருமாலையிலே வரக்கூடியது. மண்ணும் வடமலையை மத்தாக மாசுனத்தால் மின்னும் இருசுடரும் விண்ணும் பிறங்கும் ஒளியும் தன்னின் உடனே சுழல மலை திரிந்து ஆங்கு இன்னமுதம் வானவரை ஊட்டி அவருடைய மண்ணும் துயர் கடந்த வள்ளல் என்று பெரிய திருமுடலிலே வரக்கூடிய ஒரு பாசம். அமுதத்தை வரவழைத்து தேவர்களுக்கு கொடுக்க அவருடைய இடரை காத்த பெருமானே எனக்கும் என்னுடைய இடரை போக்க வல்லவன் என்று சொன்ன பாசுரத்தை சேவித்தோம். நாளை அடுத்த பாசுரம் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை அனுபவிக்கலாம். செருமிகு வாழீற்று அறவன்று சுற்றி திசை மண்ணும் விண்ணும் உடனே வெறுவர வெள்ளை வெள்ளம் முழுதும் குழம்ப இமையோர்கள் நின்று கடைய மறுவரை ஒன்று நின்று முதுகில் பறந்து சுழல கிடந்து துயிலும் அறுவரை அன்னதன்மை அடலாமையான திருமால் நமக்கோர் அரணே. காயேன வாச்சா வனசேந்திரன் வாப்ஜாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி என்று சகலம்பர ஸ்ரீ ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடைய என்பது போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொழுவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.